வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபராதிரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, மகா சிவராத்திரி நாளில் வாங்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோங்க. 3 பொருட்கள் வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அதில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா கூட உங்களுடைய கஷ்டங்கள் உடனே தீருங்க. அது மட்டும் இல்லாம இதுல சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்கள்ல ஒரு பொருட்களை வாங்கி நீங்க வேண்டுதல் வைக்கும் போது அந்த வேண்டுதல் கட்டாயம் பலிக்குங்க. அதனால இன்றைய தினத்துல நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை வாங்குவது அப்படின்றத பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா கூட இந்த 3 பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருட்களையாவது வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க. அந்த 3 பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகள், ஆன்மீக பரிகாரங்கள்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வருடம் முழுவதும் சிவனை வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இன்றைய தினம் மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஒரு வருடம் முழுவதும் சிவபெருமானை வழிபாடு செய்த பலனை நம்மளால பெற முடியுங்க. அதிலும் குறிப்பா பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய மகா சிவராத்திரிய தவறவே விடாதீங்க. வாய்ப்புள்ளவங்க வாய்ப்பில்லாதவங்க அப்படின்னு எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாம இருந்த இடத்துல இருந்தே சிவபெருமானை ஒரு நொடி பொழுதாவது மனதார நினைத்து வழிபாடு செய்தவர்களுக்கு அருள் ஆசிய அந்த எம்பெருமான் வழங்கி விடுவாருங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இருந்தாலும் வழிபாட்டு முறையில சில சிறப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த வரிசையில இன்றைய தினம் மகா சிவராத்திரி அன்று வாங்க வேண்டிய 3 பொருட்களை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். சிவராத்திரி விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற முடியுங்க. பக்தர்கள் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து சிவபெருமானை வழிபடுவதே இந்த நாளோட சிறப்பான அம்சமாக இருக்கு. மகா சிவராத்திரி அன்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா கோடி பிரம்மஹஸ்தி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசியில வீடு பேரடைந்த பலனும் கிடைக்குங்க. இந்த பொன்னான நாள்ல சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நம்மளோட துன்பங்கள் பறந்து போகுங்க. அதுலயும் கடன் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் அந்த துன்பம் பறந்து போகுங்க. அப்படி இன்றைய தினம் வாங்க வேண்டிய அந்த 3 பொருட்கள் என்ன அப்படின்றத விரிவா பார்த்துடலாம். முதலாவது பொருள் என்ன அப்படின்னா வில்வங்க. சிவராத்திரி அன்று வில்வத்தை வாங்கி சிவபெருமானுக்கு படைக்கணுங்க. இந்த வில்வத்தை சிவனுக்கு அர்ச்சனை செய்வாங்க. இதனால கடன் பிரச்சனை அப்படின்றது தீருங்க. அது மட்டும் இல்லாம முன் ஜென்ம பாவங்கள் எல்லாம் தீருங்க. வீட்டுல சிவபெருமான் படம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த படத்திற்கு கூட வில்வ அர்ச்சனை செய்வது அப்படின்றத இன்றைய தினம் தவறாம செய்திடுங்க. அதுக்கடுத்ததா வாங்க வேண்டிய இன்னும் ஒரு பொருள் என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த திருநீருங்க, விபூதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது சிவபெருமான் முழு முதற் கடவுளாக விளங்குறாருங்க. மற்ற கடவுளை போல இல்லாம உடல் முழுவதும் சாம்பலை பூசி மிகவும் எளிமையான தோற்றத்தில் காணப்படுபவர் நம்மளோட சிவன். இவர் உடம்பு முழுவதும் பூசிக்கொள்ளக்கூடிய சாம்பல் அப்படின்றது முதன்மையான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளதுங்க. இது இறந்தவர்களுடைய ஆத்ம ரீதியான தொடர்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்வாங்க. இறந்த பிறகு எஞ்சியிருப்பது சாம்பல் மட்டும் அப்படின்றத உணர்த்துவதற்காகவே சிவபெருமான் உடம்பு முழுவதையும் சாம்பலை பூசிக்கொள்வதாக அர்த்தங்க. இறந்தவர்களின் தூய்மையை பறைசாற்றும் இந்த சாம்பல் உணர்ச்சிகள், காமம், பேராசை, பயம் இது போன்ற பூலோக தொடர்புகளுக்கு அப்பாற்பட்டதா விளங்குது. இதனாலேயே இன்றைய தினம் சிவபெருமானுக்கு விபூதி வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்திருங்க. இந்த விபூதியை வைத்து கடவுளுக்கு அபிஷேகம் செய்வாங்கங்க. இதனால கடவுளின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டுல உள்ள கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளமானது பெருக ஆரம்பிக்குங்க. அதனால இன்றைய தினம் மறக்காம கோவிலுக்கு போறவங்க அபிஷேகத்துக்கு நான் சொல்லியிருந்த இந்த விபூதி பொட்டலத்தை வாங்கி கொடுப்பது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க.
அடுத்ததா இன்றைய தினம் நம்ம வாங்க வேண்டிய மூன்றாவது பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி சிவராத்திரி அன்று செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க. அதை கட்டாயம் வீட்டில் செய்திருங்க. ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க, அதில் விபூதியை பரப்பி வச்சுக்கோங்க. அந்த விபூதியின் மேலே ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அது நிறைய தண்ணீர் ஊற்றுங்க. அந்த தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய இந்த 4 பொருட்களை சேர்த்து அந்த தாம்பாள தட்டில் வச்சுருங்க. அந்த தண்ணியில் சேர்க்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னா வில்வம், அதுக்கடுத்து துளசி, அதுக்கடுத்து பச்சை கற்பூரம், அதுக்கடுத்து ஏலக்காய். இந்த 4 பொருட்களையும் சேர்த்து அந்த தாம்பாள தட்டில் விபூதி பரப்பி வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலே இந்த டம்ளர், கண்ணாடி டம்ளரோ கண்ணாடி பாத்திரமோ அதில் தண்ணீரை நிரப்பி, சுத்தமான தண்ணீரை நிரப்பி நான் சொல்லியிருந்த இந்த 4 பொருட்களை போட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க. தட்டுக்கு ஒரு பக்கம் நான் சொல்லியிருந்த இந்த கண்ணாடி பாத்திரம் இருக்கட்டும், கண்ணாடி டம்ளர் இருக்கட்டும். இன்னொரு சைடு ஒரு அகல் விளக்கு எடுத்து 5 திரி போட்டு தீபம் ஏற்றுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5 திரியும் ஒரே பக்கமாக ஒரு முகமாக ஏற்றினாலும் சரிதாங்க, அது எந்த தவறும் கிடையாது. 5 திரியை ஒன்றாக திரித்து ஒரே பக்கமாக நீங்கள் தீபம் ஏற்றினாலும் ஓகே தான். இந்த மாதிரி நீங்கள் இன்றைய தினம் இரவு 8:20க்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுங்க. நாளை காலை 6 மணிக்குள்ள, அதாவது இன்று 8:20 இருந்து நாளை காலை 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரத்திலையாவது இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றத செய்திடுங்க. கூடவே இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் 1008 முறை ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க. இல்ல அப்படின்னா சிவாய நம ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த தீபம் இரவு முழுவதும் எரிந்து கொண்டே இருக்கணுங்க. இப்படி செய்யறதுனால வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீருங்க, தீராத கடனும் தொலைந்து போகும். அதனால இன்றைய தினத்துல இந்த மகா சிவராத்திரி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் சொல்லியிருந்த இந்த தீபத்தை ஏற்றுங்க. கூடவே அந்த டம்ளர்ல அந்த தண்ணீர்ல நான் சொல்லியிருந்த பொருட்களை போட்டு வைப்பது அப்படின்றது சிவபெருமானே நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு சமங்க. மறுநாள் காலையில இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணீரையும் அதுக்குள்ள இருக்க பொருட்களையும் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. அதாவது மண் பாங்கான இடத்துல ஊற்றுவது அப்படின்றத செய்திடுங்க. அந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்றவங்க உங்கள் வீட்டு செடிகளில் கூட நீங்கள் இந்த பொருட்களோடு சேர்த்து அந்த தண்ணீரையும் ஊற்றிடலாங்க, தவறு எதுவுமே கிடையாது. இப்போ மூன்றாவதாக வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். மூன்றாவதாக வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா ருத்ராட்சம்ங்க. ருத்ராட்சம் இன்றைய தினம் வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது. ருத்ராட்சத்தோடு சேர்த்து திருநீரையும் வாங்கிக்கோங்க. எல்லா பெரிய சிவ ஆலயங்கள்லையும் ருத்ராட்சம் கிடைக்குங்க. நீங்க ருத்ராட்சம் அணியாதவர்களா இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் ருத்ராட்சம் வாங்கி அணிந்து கொண்டீங்க அப்படின்னா சிவபெருமானோட அருளும் ஆசையும் முழுமையாக பெற்றுவிட்டீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். தினமும் நெற்றியில திருநீர் அணியும் பழக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த நாள் முதல் அதை தொடங்கிடுங்க. சிவபெருமானோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக பெற்ற மனிதராக நீங்க மாறிடுவீங்க. அதனால இன்றைய தினம் கண்டிப்பா ருத்ராட்சம் வாங்கி அணிவது அப்படின்றத பண்ணிடுங்க. நீங்க ஏற்கனவே ருத்ராட்சம் அணிந்திருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அணியாதவர்கள் இல்லை இனிமே அணியணும்னு ஆசைப்பட்டவங்க இன்றைய தினத்தை தவற விடாம இன்றைய தினத்துல வாங்கி பூஜை செய்து அணிந்து கொள்வது அப்படின்றத செய்திடுங்க. பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் எப்படி வழிபாடு செய்துட்டு அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத. அந்த வீடியோவை பார்த்தோம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லியிருந்த இந்த 3 பொருட்களை இன்றைய தினம் யாரெல்லாம் வாங்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லை 3 பொருட்களும் வாங்க முடியாதவங்க கூட இதுல ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குவது அப்படின்றதையாவது கட்டாயம் செய்திடுங்க. அந்த பொருள் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா கட்டாயம் ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை கீழே டைப் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.